1 கொரிந்தியர் 11:23 முதல் 30வது வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்படும் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து மணி அதற்கு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பெற்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கிறது, நினைவு கூறும்படியே செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். புசிக்கின்ற பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான் என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினைக்கு போரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கர்த்தர் தாமே வாசித்த அவருடைய வசனத்தை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நாம் தகுதியாக பங்கு பெறுவதற்கு அவர் நம்மோடு கூட ஆவியானவரை கொண்டு பேசுவாராக. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பந்தி 2 காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறதை ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து நாம் அதிலே பங்கு பெறுகிறோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். நமக்காக கல்வாரி சிலுவையில பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமானது அப்பமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத பரிசுத்தமான இரத்தத்தின் அடையாளமாக இங்கு ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில நமக்கு வைக்கப்பட்ட அந்த பந்தியில பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்? எவன் இதிலே பானம் பண்ணுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவன் இதிலே பானம் பண்ணுகிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். எவன் இதிலே பங்கு பெறுகிறானோ அவன் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். யார் இதிலே பங்கு பெறுகிறானோ அவன் கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். அவன் இந்த உலகத்தின் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். வரப்போகிற பயங்கரமான நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்துக்கு செல்லும்படியாக அழைக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தி 2 முக்கியமான காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. முதலாவதாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமான பந்தி பரிசுத்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக நமக்கு வைக்கப்பட்ட பந்தியானது திரும்பமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்கிறது நிமித்தமாக நாம் இதிலே பங்கு பெறுகிறோம். ஆகவே இந்த உலகத்துல நம்மை திரும்பமாக அழைத்து கொண்டு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவர், பிரியமானவர்களே, எப்படி நமக்கு இந்த பந்தி கொடுக்கப்பட்டது? எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு இந்த பந்தியை ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த உலகத்திலே 2014 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாய் அவதரித்தார் என்று நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? தேவமன்ற சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15 சேர்ந்து வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாங்களின் பாத்திரமானது. அவர் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்தார். பிரியமானவர்களே, ஆகவே தான் பாவத்தில் பிறந்து பாவத்தில் ஜீவித்து பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை பெற்று போக வழி தெரியாதபடி குழம்பிக் கொண்டிருந்த பாவியாகிய பவுல் அப்போஸ்தலனை ரட்சித்தவர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட பாவிகளை இந்த உலகத்திலே ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய வருகையை குறித்து மேய்ப்பர்களுக்கு அவன் தேவதூதன் அறிவித்த போது என்ன சொல்லுகிறார்? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல லூக்கா 2ல 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2:10 சேர்ந்து வாசிக்கலாம். தூதன் அவர்களை நோக்கி, தேவனை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு
தாவீது நூலிலே பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி. என்ன நற்செய்தி அது? இந்த உலகத்துக்கு எப்போது நற்செய்தி கிடைத்தது? பரலோகத்தில் இருந்த தேவாதி தேவன் உலகத்தை கண்ணோக்கி பார்த்தார். உலகம் எப்படி இருந்தது? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி ஜீவித்தார்கள்? பரிதாபமாக இருந்தது. அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தோம்? பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தோம். நாம் பார்த்தது பாவமாய் இருந்தது, சிந்தித்தது பாவமாய் இருந்தது, பேசினது பாவமாய் இருந்தது, செய்ததெல்லாம் பாவமாய் இருந்தது. கடைசியில பார்த்தா நம்முடைய வாழ்க்கையை பாவமாகவே ஜீவித்தோம் இல்லையா? எப்படி இருந்தது? இந்த பாவத்திலிருந்து தான் பரிகாரம் இந்த உலகத்தில் கிடைக்க கூடாதபடி உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த பரிகாரத்துக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு வழி இருக்கிறதா? விடுதலை இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆகவே பாவத்தின் நிமித்தமாக வந்த வேதனை, துக்கம், நிந்தை, அவமானம், கவலை, கண்ணீர், வியாதி, மரணம், நரகம், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படியாகவே தேவாதி தேவன் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதைத்தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்தி. என்ன செய்திங்க அது? என்ன செய்தி அது? அழுகிறவனை பார்த்து கண்ணீரை துடைப்பதற்கு, என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று வேதனையோடு இருக்கிற உலகத்துல உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக, பாவத்தின் நிமித்தமாக உனக்கு ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு ஏன் உலகத்துல நாம் விதவிதமான கடவுள்களை நாம் பின்பற்றுகிறார்கள்? உலகத்துல, இந்த தேசத்துல ஏன் பல வழிகளை எதிர்பார்க்கிறார்கள்? எப்படியாவது என் பாவம் மன்னிக்கப்படுமா? எல்லாருக்கும் தெரியுது. என்ன தெரியுது? நான் தப்பு செய்கிறேன். என்ன தெரியுது? எல்லாருக்கும் தெரிகிறது நான் தப்பு செய்கிறேன், பாவம் செய்கிறேன். அது ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு பக்கம் எல்லாருக்குள்ளவும் உள்ளான ஆழத்துல ஒரு பெரிய வாஞ்ச, என் பாவத்தை போக்குறது யாரு இந்த உலகத்துல? இரண்டாவது, எல்லாருக்கும் தெரியுது இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இல்லையா? இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? எவ்வளவு நாள் இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது ஆயுசின் வருஷங்கள் 70 வருஷங்க. ஒருவேளை உனக்கு பலம் இருந்தா எவ்வளவு நாள்? 80 வருஷம் இல்லையா? இன்னைக்கு அவ்வளவு கூட சொல்ல முடியல, கேரண்டி கொடுக்க முடியல. 20 வயசுலேயே சுகர் வியாதின்றாங்க, 20 வயசுல 30 வயசுல பிபின்றாங்க, 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கடைசி நாள் நடக்கிற செய்தித்தாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாருமே வியாதியஸ்தர்கள். 5 பேர்ல ஒருத்தனுக்கு டயாபெட்டிக் இருக்குதான். சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில். சென்னை என்னக்கா புதுச்சேரி, மதுராதி நீ கூட தான். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட இந்த குறுகலான நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பெரிய நற்செய்தியை கொடுக்கும்படியாக. ஆகவே பிரியமானவர்களே, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க. என்ன நற்செய்தி அது? இப்படி பாவத்துல, வேதனையில, நிந்தையில, துக்கத்துல, அவமானல, கண்ணீரில இருக்கிற பார்த்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக என்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவானவர் மனிதனாக உலகத்தில் அனுப்பினார். ஆகவே தான் நாம் மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 1:21 சேர்ந்து வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எதற்காக இயேசு என்று நீ பெயரிட வேண்டும்? அவர் ஏனெனில், வாசிங்க, சத்தமா வாசிக்கலாம், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார்? பிரியமானவர்களே, ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பதற்காக, ஜனங்களை பாவிகளை ரட்சிப்பதற்காக. பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷனை, பாவத்தில் பிறந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷியை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவம் இல்லாதவராக, பரிசுத்தம் உள்ளவராக, பரலோகத்தில் இருந்தவராக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தது நிமித்தமாக, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வந்தது நற்செய்தி. என்னது? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது நற்செய்தி. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேறு ஒருவராலும் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்து ஒருவரே செய்ய வல்லவராய் வந்தார்.
யாரும் என்ன செய்ய முடியாதுங்க. எனக்கு பணம் வேணும்னா நீங்க எனக்கு பணம் எனக்கு கொடுக்க முடியும், நான் போய் வாங்கிக்கலாம். உங்களாண்டு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, என்னால் படிக்க முடியும், நான் பெரிய வேலை செய்ய முடியும், நான் பணக்காரனாகலாம் ஏழையாகலாம் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா இந்த பாவம் உள்ள வந்தது பாருங்க, ஜென்ம சுபாவம் கூட பாவம் வந்தது இல்ல, அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க இந்த உலகத்துல எந்த ஒரு வழியுமே இல்லை. சொல்லுங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுங்க, எனக்கு கிளினிக் தான் சொல்லுங்க, பாண்டிச்சேரி டாக்டர்ன்றாங்களா? திருடனா இருக்கிற என்ன அந்த திருட்டு பழக்கத்துல மாத்துறது பவர் என்ன இருக்குதா? பொய் சொல்லுகிற என்ன விடுதலையாக்கும்படியாக, அசுத்தமாக ஜீவிக்கிற என்ன விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்துல எந்த இடத்துல விடுதலை இருக்கிறது? ஆகவே தான் ஒருவரும் இல்லாத நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அவதரித்தார். எதற்காக? நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. எப்படி ஆசீர்வதிக்கும்படியாக? நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. பாவம் செய்கிறவர்களுக்கு என்ன இடம்னு சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நாளிலே பாவம் செய்கிற எல்லாரும் அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் போது நரகத்துக்கு, மரணத்தை சந்தித்து நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அப்படி அழிவிலே நாம் போயிடக்கூடாது என்பதற்காகவே அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ரட்சகராக அனுப்பினார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்காக இந்த உலகத்திலே அவதரித்ததனால என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து சொன்னார், அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாருக்கும் இந்த உலகத்துல அவர் அழைப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்த உடனே கிறிஸ்துவ யாராவது இருந்தாங்களா? அப்போ கிறிஸ்துவ இருந்தாங்களா? அப்பயே கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து பிறந்து இருக்கிறாரு. எதற்கு நான் சொல்ல வருகிறேன்? நிறைய பேர் சொல்றாங்க அவர் இயேசு கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான் அவரு கடவுள். அவரு கிறிஸ்துன்றவர் யாரா? இயேசு கிறிஸ்து யாரா? கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான். அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது ஒருவரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆனா ஒண்ணு, எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? பாவிகளா இருந்தார்கள். பல மதங்களை பின்பற்றினார்கள், பல தெய்வங்களை வணங்கினார்கள், பல மார்க்கங்களை அவர்கள் சென்றார்கள், பல கோயில்களுக்கு சென்றார்கள். ஆனாலும் ஒருவருடைய பாவமும் மன்னிக்கப்படவில்லை. ஒருவரும் பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட அந்த துர்மன சாட்சியிலிருந்து அவர்கள் கழுவப்படவில்லை. பாவம் செஞ்சாக்கா மனசாட்சி ஆயிடுது, குற்றம் ஆயிடுது இல்லையா? குற்றமாவதா இல்லையா? நீங்களும் நானும் செய்கிறத யாரும் ஒருவேளை பார்க்கலன்னு சொன்னாலும் கரெக்டா மனசாட்சி கரெக்டா பார்த்து வச்சிருக்குது. என்ன சொல்லுது? மனசாட்சி நான் யாருன்னு சரியாக சொல்லுகிறது. நான் திருடனா சொல்லுது மனசாட்சி, நீ திருடன்னு சொல்லுது. உங்களை சொல்றது இல்லையா? ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. உங்களை சொல்லாத மாதிரி எனக்கு மட்டும் தான் மனசாட்சி இருக்குது, உங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஒருவன் கொலை செய்து விட்டா வேற யாரும் பார்க்கல, அவன் மனசாட்சி சொல்லுது நீ ஒரு கொலைகாரன் என்று சொல்லுகிறது. இப்படி அவன் எல்லா விதமான பாவங்கள், குடிகாரனாக இருந்தா மனசாட்சி சொல்லுது நீ குடிகாரன்னு சொல்லுது. இப்படி ஒன்று விட்டு பிறந்ததிலிருந்து செய்த எல்லா பாவத்து நிமித்தமாக உள்ளான வாழ்க்கை மனசாட்சி கரைப்படுத்தப்பட்டு கடைசியில எந்த ஒரு வழியும் தெரியாதபடி எல்லாரும் அது நிமித்தமாக வேதனையில, குழப்பத்துல, நிந்தையில, அவமானத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையிலிருந்து யார் விடுதலையாக்குவார்? ஆக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவர் இந்த உலகத்தில் வந்ததனால அவர் மத்தேயு 11:28 என்ன வாசிக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். வேற யாரும் சொல்லிருக்காங்களா? அது மாதிரியா யாரும் சொல்லல இல்லையா? அதனால எங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்குது விடுதலை. நிறைய பேர் போறாங்க, தேடிட்டு போறாங்க, யாரும் என்ன சொல்லல, என்னிடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்க பாவத்தை நான் விடுதலையாக்கி உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்து நான் உங்களை ரட்சித்து நான் பரலோகத்துக்கு கொண்டு போவேன் என்று யாரும் சொல்லவே கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் சொல்லி இருக்கிறார். யாரவர்? இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் பிரியமானவர்களே, பாவியாய் ஜீவித்து பிறந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது அவர் சொன்ன வண்ணமாக நம் பாவம் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். பாவங்களை விடுதலையாக்குகிறார். பாவங்களை விடுதலையாக்குகிறார். நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலையாக்குகிற அவருடைய பரிசுத்தமான ரத்தம், அது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடத்தில் வருகிறவர் நான் வந்து புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக எபிரேயர் 2 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான
வழிகளை கை கொள்ளுகிறார்கள். எப்படியாவது என் பாவம் கழுவப்பட வேண்டும். எல்லாருக்குமே இருக்குது. என்ன இருக்குது? பாவத்து நிமித்தமாக உண்டான வேதனை எல்லாருக்குமே இருக்குது. பாவத்து நிமித்தமாக உண்டான துக்கம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நான் எங்க பரலோகத்துக்கு போறது? நானே ஒரு பயங்கரமான பாவி. ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் என்னங்க பரலோகம் போறீங்களா? நான் எப்படிங்க போக முடியும்? நான் நல்லா பரலோகம் போறதுக்கு நான் யாரு? நான் மோசமான ஆளுங்க. நான் யாரு? மோசமான பாவி. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு பலவிதமான மார்க்கங்களை கையாளுகிறாங்க, பலவிதமான வழிகளை செஞ்சு பார்க்கறாங்க. ஆனாலும் மனசாட்சி என்ன சொல்ல மாட்டேங்குது? உன் பாவம் மன்னிச்சுன்னு சொல்ல மாட்டேங்குது. என்ன சொல்ல மாட்டேங்குது? போறாங்க, கடவுளை தேடுறாங்க, வணங்குறாங்க, கும்பிடுறாங்க, என் பாவம் அக்கிரமம்னு சொல்றாங்க. ஆனா வரும்போது அதே மாதிரி தான் வர்றாங்க. மறுபடியும் அதே மனசாட்சி என்ன சொல்லுது? நீ கொலைகார, நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ திருடன், நீ பொய் பேசுறவ சொல்லுங்களா இல்லையா? பிரசாதத்துல சொல்ல முடியுமா? பிரசாதத்துக்கு மேல அடிச்சாக்கா வலிதான் வலிக்கும், அமைதியாகிடுமா? ஆகவே நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது? கரெக்டா சொல்லி காட்டுது. 20 வருஷமா என்ன பண்ணணும் இல்லையா? 10 என்ன எப்படி இருந்தோம் என்று சொல்லுகிறது. ஆகவே இப்படி ஜனங்கள் இந்த உலகத்தில் பாவிகளாய் பிறந்து அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக அவருடைய மனசாட்சி கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க? எனக்கு நான் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஏன்னா உள்ளன இருக்குது பாவம். பாவத்து நிமித்தம் ஏற்பட்டது. ஆகவே பல உத்திகளை மார்க்கங்களை கையாளுகிறார்கள். இங்க என்ன சொல்கிறார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகவே மறுபடியும் அதே 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9:19 வாசிக்கலாம். எபிரேயர் 9:19 எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தில் சகல ஜனங்களுக்கும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான வயிறோடும் இசப்போடு எடுத்து பதம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன சொல்றான் உங்களுக்கு? ஆண்டவர் இன்றைக்கு அந்த ரத்தத்தினால, இளங்காளை வெள்ளாட்டு ரத்தத்தினால நம்ம பாவம் என்ன பண்றது இல்ல, மன்னிக்கப்படுறது இல்லை. நான் கூட நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். அங்க திருவிழாவில் நடத்துவாங்க. திருவிழாவெல்லாம் கடைசியில் ஒரு மிருகத்தை செய்வாங்க, ஒரு ஆடு மாடி பலி கொடுக்குறாங்க. எதற்காக? ஆமா, அந்த மாடு வெட்டுற ஆளை நான் கேட்டேன். அதுக்கு முன்னால டக்குனு நீங்க சொல்லியா எதுக்கு? இல்ல நம்ம செஞ்ச அக்கிரமம் பாவம் எல்லாம் எப்படியாவது நாயிடும், எல்லாம் அது மேல போயிட்டான். இது மேல ஆடு மேல போயிட்டான், மாடு மேல போயிட்டான். கேட்டேன் நான், அது எப்படி? நாம செஞ்ச பாவம் ஆட்டுக்கு தெரியுமா? நமக்கு செஞ்ச பாவம் மிருகங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாம் செய்த பாவம் ஒரு மனிதருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே என்ன, இப்படி அநேகர் பல வழிகளை கையாளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை, அதனால விடுதலை கிடைக்கிறது இல்லை. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக மனசாட்சியானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. துர்மன சாட்சி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்க போனாலும் நமக்கு என்ன விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் செஞ்ச எனக்கு ஆண்டவரின் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு எல்லாரும் என்ன பண்ண முடியல? தைரியமாக சொல்ல முடியல. ஆகவே இன்றைக்கு கடவுளை வணங்குறேன்னு சொல்றாங்க, நிறைய நான் மதத்தை பின்பற்றுறேன், இந்த மார்க்கத்தை பின்பற்றுறேன்னு சொல்றாங்க, கோயிலுக்கு போறேன்னு சொல்றாங்க, மசூதிக்கு போறேன்னு சொல்றாங்க, புண்ணிய தலங்களுக்கு போறேன்னு சொல்றாங்க. எங்க போய் வந்தாலும் என்ன சொல்ல மாட்டேன்றாங்க? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவத்து நிமித்தமாக என்னுடைய மனசாட்சியிலே உண்டான கரையானது முற்றிலுமாய் நீங்கிவிட்டது. என்ன சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்க? ராவும் பகலும் தூக்கம் வருது இல்லைங்க. என்னங்க, நான் செஞ்ச அக்கிரமம் என்ன பண்ணுது? என்ன வாட்டி வதைக்குது, தூங்கிட மாட்டேங்குது, வாட்டி வதைக்குது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பிரியமானவர்களே, இப்படி மனசாட்சியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த கரை, பாவத்து நிமித்தமாக ஏற்பட்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே கவலை, நிந்தை, அவமானம், நீங்க என்ன செய்யறாங்க? ஜனங்க எல்லாம் வெளியே சொல்றது இல்லை, எப்படியாவது உள்ள வச்சு என்ன செய்யலாம்னு பாக்குறாங்க, மூடி மறைக்கலான்னு பாக்குறாங்க, அமைதியா வைக்கலாம்னு பாக்குறாங்க. மறைக்க முடியுமா? முடியாது. ஆகவே தான் இப்படிப்பட்ட உண்மையான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார். பரிசுத்தமான அவருடைய சரீரத்தில் நீங்கள் நானும் செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா?
நீங்களும் நானும் செய்த நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது. அதற்காக தான் வந்தார். அவர் எதுக்கு வந்தாரு? எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை நம்ம விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது என்ன நடந்தது? நீங்களும் நானும் கைகளினால் செய்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. பாவம் செஞ்சது யாருங்க? பாவம் செஞ்சது நம்ம. யாருக்கு தண்டனை கிடைக்கணும்? நமக்கு தான் தண்டனை கிடைக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவர் தண்டனை பெற்றுக் கொண்டார். நீங்கள் நானும் நம்முடைய கால்களில் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டன. அவருடைய பரிசுத்தமான ரத்தம் பீரிட்டு வந்தது. நம்முடைய தலையிலே நாம் சிந்தித்த தவறான எண்ணங்கள் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டு ஓங்கி அடிக்கப்பட்டது. ரத்தம் பீரிட்டு வந்தது. ஆகவே எதனால? நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, நாம் செய்த பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக, நம்முடைய இருதயத்திலே நாம் சிந்தித்த தவறான எண்ணங்கள், சதி ஆலோசனைகள், குழப்பங்கள், பாவங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாக அவருடைய விழாவிலே குத்தப்பட்டார். ரத்தம் பீரிட்டு வந்தது. இப்படியாக கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தின் பாவத்துக்காக சுமந்து தீர்த்தார். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய பரிசுத்தமான ரத்தம் பாவமாய் நமக்கு அவர் சிந்தப்பட்டதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பெரிய விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1, 7, 8, 9, 8, 9 மட்டும் வாசிக்கலாம். சரி, 7, 8, 9 மாறி மாறி வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள்ளார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கின பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். நீங்கள் நான் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டாரு. அவர் கொண்டு வந்த பாவத்திலிருந்து விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ரட்சிப்பை, நித்தியம் அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஆகவே தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் இந்த உலகத்தில் அநேகர் வந்தாங்க. இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்தை விடுதலையாக்கும்படி அநேக சன்மார்க்கமான போதனைகளை சொன்னாங்க. ஆனா யார் என்ன செய்யவில்லை? பாவிகளுக்காக ஒருவர் இந்த உலகத்தில் மரிக்கவில்லை. பரிசுத்தமானவர்கள் ஒருவர் இந்த உலகத்தில் பாவிகளுக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தவில்லை. ஆகவே அவரே இறங்க வேண்டியதாக இருந்தது. ஒரு மனுஷன் நேர ஒரு ஆற்றின் ஓரமாக ஒரு நீரோடை, அந்த கனால் என்று சொல்கிறார்களே, அந்த ஆறு ஓரமாக நின்று கொண்டிருந்தானா. தூரத்தில் ஒரு ஏறு உழுது கொண்டிருந்தானா. உள்ளே தண்ணீரானது வெள்ளத்தினால அடித்து கொண்டு போய் கொண்டிருந்தது. திடீரென்று சொல்லி உள்ளே அவன் போகிற தெரிய வெளியே நின்று திடீரென்று மணல் சரிந்து விழுந்து விட்டான். எங்க? ஆத்துல விழுந்து விட்டான். உடனே அவன் தத்தளிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஒருத்தன் ரொம்ப வேகமா ஓடி வந்தாராம். தூரத்துல இருந்து பார்த்துட்டு வேகமா விழுந்துட்டாரன் ஓடி வந்தாராம். ஓடி வந்தோடனே அவன் சொல்றாரான், டக்குன்னு, உன்னை யாருப்பா விழ சொன்னது? உனக்கு முதலே தெரியாது போச்சா? உனக்கு தெரியாதா இது? நீ எப்படி விழலாம்? நீ இங்க ஏன் வந்த? அவன் என்ன சொல்றான்? ஐயோ, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் சாகுறேனே, என்னை காப்பாத்துங்க, நான் சாகுறேனே, என்னை காப்பாத்துங்க. இவன் சொல்றானா, உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ எதுக்கு இங்க நீ வந்த? நீ இங்க வந்திருக்க கூடாது. ஆத்துல தண்ணி போதும் உனக்கு தெரியாதா? நீ ஏன் இங்க வந்த? அவன் சொல்றானா, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இதை பார்த்து இன்னொரு ஆள் பார்த்துட்டு வந்தானா தூரத்துல. அவன் வேகமா ஓடி வந்தானா. ஓடி வந்து என்ன செய்தானா, இப்போ பரவாயில்ல, ஒண்ணு செய், நீ என்ன செய்ய, கையை கால ஆட்டு. சைக்கிள் ஓட்டுவில்ல, அது மாதிரி நல்ல கையை கால ஆட்டுன்றான் அவன் பாட்டுக்கு.
இவன் ஆட்டுறான், அவன் வெளியே காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் சாகுறேன் என்றான். ஏம்பா உனக்கு சைக்கிள் ஓட்டு காலை நல்லா உதவி இப்படி எப்படி பண்ணு, வந்திருக்க கூடாது செய்யி என்னென்னமோ. இவன் வந்து அப்பதான் நீச்சலுக்கு கத்து குத்து ட்ரைனிங் எடுத்துக்கிறான், கிளாஸ் எடுத்துக்கிறான், ஸ்விம்மிங் கிளாஸ் எடுக்கிறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான், இவைகளை கேட்டுக்கொண்டு ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்து சொல்லி கொண்டிருக்கிறான். நடந்தது என்ன என்று தெரியாம தூரத்தில் ஒரு வாலிபன் பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்று சொல்லி வேகமாக வந்தான், திடீரென்று தண்ணீரிலே குதித்தான், அவனை தூக்கி தோள் மேலே போட்டுக் கொண்டான், அவனை கரை செய்து இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டான். 3 பேர் யாருங்க அவனை காப்பாத்துறது? நீங்களும் நானும். அப்படித்தான் இன்றைக்கு இந்த பாவம் என்கிற இந்த குட்டையிலே விழுந்து போய் இந்த உலகத்துல பிறந்து பாவம் என்கிற சேற்றிலே புரண்டு ஒருவராலும் காப்பாற்ற முடியாம பலவிதமான உத்திகளை ஐடியா எல்லாவற்றையும் பண்ணி நம்ம பார்க்கிறோம். யாரும் என்ன பண்ண முடியல, இந்த பாவம் கூட்ட நம்ம தூக்க முடியல. ஒருத்தர் வந்தார் மேல, அந்த ஒருத்தர் வந்தாரு. யார் அவரு? இயேசு கிறிஸ்து வந்தார். அவரே நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவரே நம்முடைய கையை பிடித்து உயர தூக்கினார், பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார், நம்முடைய பாவங்களை கழுவினார், நம் பாவங்களை சுத்திகரித்தார். ஆகவே தான் நான் வாசிக்க கேட்ட வண்ணமாக அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு விடுதலை! எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் நீ சிலுவை அண்டை வந்து இயேசுவே எனக்காக நீ இந்த உலகத்தில் சிலுவையில மரித்தீர் ஆண்டவரே, ஆகவே இன்றைக்கு என்னுடைய பாவம் கழுவப்படும்படியாக உம்மை என் இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ விசுவாசிப்பாயானால் உடனே உன் பாவங்களை மன்னித்து உன்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன நடந்தது? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:22 வசனத்தை வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் புரட்சியத்தோடும் சேர கடவும். துர்மன சாட்சி யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஏன் செய்துட்ட, நீ செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். என்ன செய்யறேன்? உன் பாவங்களை மன்னிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்? அவர் ஒருவரே பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர், அவர் ஒருவரே பாவிகளுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஆகவே என்ன சொல்லுகிறாரு? தன் 2 கரங்களை நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, என்னிடத்துல வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்த அந்த நேரத்தில் அந்த காரியத்தினுடைய நினைவாக தான் நாளில் பங்கு பெறுகிறோம். ஆகவே பிரியமானவருடைய நாளிலே இப்படிப்பட்ட உண்மையான விடுதலையை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார். ஆகவே தான் அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட பங்கு பெற கிருபை செய்திருக்கிறார். நான் கூட ஒரு நாள் பயங்கர பாவியா இருந்தேன். இந்த உலகத்துல எங்கெங்கயோ அலைஞ்ச பாவம். யாரால விடுதலை கொடுக்க முடியும்? யாராலுமே விடுதலை கொடுக்க முடியல. +2 எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ரிசல்ட் வரது 1 வாரம் இருந்தது. எந்த காலேஜில் சேரலான்ட்டு 3 காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கினேன். நேரம் வரும்போது 3 மார்க்கெட்டில் ஒரு ஜோசியக்கார போனேன். பிஎஸ்சி ஆஸ்ட்ராலஜி படிச்சவன். கையை காட்டினேன், எந்த காலேஜில் சேரலாம் சொல்லியான்னு சொன்னேன் ஜோசியக்காரன். அவன் 1/2 மணி நேரம் கையை பார்த்துட்டு சொன்னான், உங்களுக்கு ஒரு சேட் நியூஸ் ஒன்று இருக்குதுன்னா. என்னான்னு கேட்டேன். நீங்கள் ஒரு எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொன்னாங்கல்ல. 2 சப்ஜெக்டில் ஃபெயிலுன்னு சொன்னான் +2 எக்ஸாமில். 2வது நான் சொன்னான், நீங்கள் மறுபடியும் எழுதாதீங்க, எழுதினாலும் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டான். ரொம்ப வேதனை. என்னையா அப்படி சொன்னதுல ரிசல்ட் வர 1 வாரம் இருக்குது. நான் பிரசிடென்சி காலேஜா பச்சை பாஸா இல்லை கிறிஸ்டின் காலேஜா நினச்சினா நீ வந்து ஃபெயிலுன்ற, நீ 2வது எழுதுவானன்ற. 3வது முறை கோபமாக கேட்டேன், என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னாரு, இது உன் தலைவிதி, உன் தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது, போன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவ்வளவுதான். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டான். வேண்டாம், காசு எடுத்து போயிடு, இதுதான் உன்னுடைய விதி, இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னான். நான் கோபமா பேசின உடனே இதை பார், நான் சும்மா தெரியாம இல்லை இருக்குதா இருக்கிறேன், நான் சொன்னது நடக்கலைன்னா திரும்ப வா, என்னாண்ட ரிசல்ட் வந்து என்ன வந்து பாரு, நடக்கலைன்னா நான் தொழிலை மாத்திக்கிறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அனுப்பிச்சான். அந்த வேதனையோடு கூட நான் வீட்டுக்கு சென்றேன். 1 வாரம் பொறுத்து ரிசல்ட் வந்தது. 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிவிட்டேன். கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷில் ஃபெயிலு. எல்லாரும் எழுதி சொன்னாங்க. 2வது முறை எழுதினேன்,
ஃபெயிலு. அப்பதான் அவன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது, எழுதாத. அப்புறம் 3வது பையன் ஞாபகம் வந்தது, எங்க போனோம், விதி விதி விதி, அவ்வளவுதான் விதி, உனக்கு உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யார் என்கிறத அந்த நாளிலே நான் வரும்படியாய் அந்த அனுபவம் எனக்கு அனுபவமாய் மாறினது. எத்தனையோ பேரை கன்சல்ட் பண்ண, என்னையா என் விதியை மாற்றத்துக்கு வழி சொல்லுங்க, ஒருவரால் சொல்ல முடியவில்லை. எத்தனையோ புத்தகங்களை படித்தேன், ஒருவரால் வழி சொல்ல முடியல. எத்தனையோ பெரியவர்களை சந்திச்சேன், ஒருவருக்கு வழி என்ன சொல்றான், விதி என்ன, அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப்படிதான் சாகணும், கதை முடிஞ்சது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் நான் வேதனையோடு தனிமையாக இருந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார். நேரம் என்னவாகும் பிரச்சனை, நேற்றுக்கு ஒரு மைதானத்தில் இருந்து அழுதுனுங்கிற நீயே என்ன பிரச்சனை என்று கேட்டாரு. சொன்ன நான், இல்லையா இது மாதிரி என் வாழ்க்கையில விதி விதி மாற்றத்துக்கு யாருன்னு தெரியல, அவ்வளவுதானா என் வாழ்க்கை, என்னால் படிக்க முடியாதா, அவன் இப்படி சொல்லிட்டானே. அவங்க இதெல்லாம் பார்த்தான். அவர் சொன்னாரு, நீ கவலையே பட தேவையில்லை, உன்னுடைய வாழ்க்கையை விதியை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அவரை குறித்து அதிகமாக சொன்னாரு. ஆனால் அதற்கு அவர் வரணும்னு சொன்ன, நீ ஒரே ஒரு வேலை செய்யணும், நீ ஒரு பாவியாய் பிறந்திருக்கிற, அவரிடத்துல நீ ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்துல நீ ஒப்பு கொடுக்கும் போது அவர் உள்ளத்திலே வந்து உன் பாவத்தை மன்னிப்பார். அது மட்டும் இல்ல, உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த விதின்னு சொல்றைய இந்த உலகத்தின் பிசாசானவன் சொல்லியிருக்கிறான், அந்த விதியை தலைகீழா மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாரு. அவ்வளவாகவே ஒரு நாள் நான் சிலுவை அண்டை வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார் என்று அவருடைய வேதத்தை நான் தெளிவாய் நான் வாசித்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கதறி நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். அவரின் வாழ்க்கையில் பிரவேசித்த பாவங்களை எனக்கு மன்னித்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார். அதுவரை நான் செய்திருந்த எல்லா பாவங்களையும் எனக்கு காண்பித்து மன்னித்து விடுதலை கொடுத்து என் உள்ளத்தில் பிரவேசித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உன் தலைவியை நான் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து, அதுக்கப்புறம் தான் +2 2 எக்ஸாம் ஃபெயில் ஆன எக்ஸாம் எழுதினேன், அதை பாஸ் பண்ணேன், பிஎஸ்சி முடித்தேன், எம்எஸ்சி முடித்தேன், பிஎட் முடித்தேன், எம்எட் முடித்தேன், ஸ்கூல் வாத்தியார் பிரின்சிபால், காலேஜ் வாத்தியார் பிரின்சிபால், போது ஆண்டவர் பிளஸிங்னு சொல்லிட்டேன். யாரால? சிலுவை அண்டை வந்து ஒரு நாளில் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்ட போது, அந்த நாளில யாராலும் உதவி செய்ய முடியவில்லை, என் பெற்றோரால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை, மருத்துவர்களால் உதவி செய்ய முடியவில்லை, உறவினர்களால் உதவி செய்ய முடியவில்லை, பணத்தினால் உதவி செய்ய முடியவில்லை. உலகத்திலே கைவிடப்பட்டவனாக வேதனையோடு ஒடுக்கப்பட்ட அன்றைக்கு தான் என் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே மரித்தார், என் இயேசு கிறிஸ்து எப்படி என் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்து நான் ஒப்புக் கொடுத்தேன். என் இயேசுவின் பாவங்களை மன்னித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அதனால்தான் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் அநேக முகமதியர்கள் மாறினார்கள், இந்த இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டார்கள். இந்துக்கள் மாறினார்கள், அநேகர் இயேசு கிறிஸ்து உண்மையானவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டதனால எல்லாரும் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தில் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில இங்க இருக்கிற யாராவது, நீங்கள் யாராவது இந்த நேரத்தில் ஒருவேளை என்ன போல பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனை தான் இருந்தது, அப்ப நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனா உங்களுக்கு வேற விதமான பிரச்சனையா இருக்கலாம். ஐயோ, நான் கடவுளை வணங்குறேன், அங்க போறேன், எனக்கு நிம்மதி இல்லையே நினைக்கிறீங்களா? உண்மையான நிம்மதி கொடுக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடவுளை பார்த்தேன்னு எப்ப தெரியுமா சொல்ல முடியும்? என்னைக்கு தெரியுமா நீ சொல்ல முடியும்? கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன், கடவுளை பார்த்தேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, சந்தோஷம் எப்ப தெரியுமா சொல்ல முடியும்? உனக்காக உன்னை மாற்றுவதற்காக சிலுவையில மரித்து உயிர்த்த இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது மட்டுமே நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய வாழ்க்கை அனுபவம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம். அழுது கொண்டிருந்த என்ன, வேதனையில் படுந்த என்ன, துக்கத்தில் இருந்த என்ன, சாக போயிருந்த என்ன, அண்ணா அவன் சொன்ன உடனே சூசைட் பண்ணிடலாமான்னு வேற யோசித்தேன். டக்குன்னு அத்தனை ஐடியா கொடுக்கும் மனசு என்ன சொல்லுது. ஆனா நீங்க பாருங்க, யோசித்து பாருங்க, 24 மணி நேரமும் சந்தோஷம் தான். பிரியமானவர்களே, யாராவது ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக செய்ததை குறித்து நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் சுவாமி, நான் பாவத்தில் பிறந்தேன், என் மனசாட்சியை சொல்லுது நான் பாவின்னு சொல்லி. நல்லவனை சொல்லுது மனசாட்சியை, நல்லவனை சொல்லுது இல்ல ஆண்டவரே மனசாட்சி, நான் வெளியே தான் வாயில சொல்றேன் நல்லவன்னு, நான் நல்லவன் சொல்லும் போது மனசாட்சி கதை விடாத, என்ன என்ன புழுகுற, எனக்கு ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்லையே, நான் கையில் சொன்னே இருப்பேன் வெளியே இதுக்காக, உன் மனசு சொல்ல பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? என்ன இது ராத்திரிகளும் தூங்காம வந்து நீ ராவும் பதிலும் வெளியில சொல்ற வாயில
பேசுறதெல்லாம் பச்சை பொய்யா இருக்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு யாரா இருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதுதான் நற்செய்தி. என் மகனே என்று சொல்லுகிறார். என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்துல நீ என்னை விசுவாசித்து உனக்காக நான் சிலுவையில நான் சம்பாதித்த ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவையானால் இந்த நேரத்துல உன் பாவங்களை மன்னிக்கிற, உன் அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிக்கிற, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாஞ்ச எப்படியாவது நான் பரலோகம் போனோம். நிறைய பேர் சொல்றாங்க. என்ன நிறைய பேருக்கு தெரியுது, எங்க என்னங்க எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க, நான் எப்படியா சொர்க்கலோகம் போனேங்க. ஒரு ப்ரொஃபஸரா பார்த்தேன், அவர் சொன்னாரு, எனக்கு 70 வயசாக போகுது, நான் போகாத கோயில் இல்லை, போகாத இடமும் இல்லை, புண்ணிய ஸ்தலம் இல்லை, அதனால நான் எங்க போனேன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்குதுன்னாரு. ஏன் பயம் இருக்குது உனக்கு? ஒன்றும் என்ன இருக்குது, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படலை, இலவசமாக கொடுத்த. யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே எனக்காக நீ சிலுவையில், நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினீர், என் பாவத்தை மன்னியும், நீ எனக்காக ஜீவிக்கிறீர், என் வாழ்க்கையில வாழ சமாதானம் வேணும். யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உடனே அவர் உன்னை சந்தித்து உன்னை ஆசீர்வதித்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாக மகளாக உன்னை மாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற பிளஸிங் என்ன தெரியுமா? அவருடைய பந்தியில. ஆகவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மன்னிக்கப்பட்டவங்க, கழுவப்பட்டவங்க, சுத்திகரிக்கப்பட்டவங்க, நாம் பரலோகத்துக்கு போவதற்காக நியமிக்கப்பட்டவங்க என்ற சந்தோஷத்தோடு கூட இதிலே பங்கு பெறுவது மட்டுமல்லாம இந்த நேரத்தில் கூட வேறு யாராவது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் கூட்டம் முடிந்தவுடனே யாரா இருந்தாலும் எங்களை ஐயா இருக்கிறார், நிறைய பேர் சந்திங்க, உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ தீர்த்து கொள்ளலாம். அன்றைக்கு என்னுடைய சந்தேகத்தை ஒருவர் வந்து தீர்க்கலன்னு சொன்னாங்க, இன்றைக்கு நான் மரித்து 25 வருடங்கள் ஆகியிருக்கோம். என்னது, இன்றைக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட வேதனை, நிந்தை, கவலை, குழப்பம், சந்தேகத்தின் நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவே உன் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து உனக்காகவே ரத்தத்தை சிந்தி விடுதலை ஆக்கிறார் என்று சொன்னதுனால, அன்றைக்கு நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால என்னை மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஆக இந்த நாளிலே நாம் சற்று நேரம் நாம் கண்களை மூடலாம், நாம் முழங்கால் படியிடலாம், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அவருடைய சமூகத்தில் அவருடைய பந்தியிலே நாம் தகுதியாய் பங்கு பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் ஜீவிக்கிற விசுவாசிகள்